பீட்ரூட்டுக்கு குழம்பு வைக்க போகிறோம். பீட்ரூட்டை சின்ன சின்ன சைஸாக நான் வெட்டி எடுத்துக்கிட்டேன். இப்போ பீட்ரூட்டு குழம்புக்கு நம்ம ஒரு சின்ன ஒரு மசாலா ரெடி பண்ணிக்க போகிறோம். வெங்காயம் கொஞ்சம் சின்ன சின்னதாக குட்டி குட்டியாக வெட்டி வச்சு 1/4 ஸ்பூன் வெந்தயம், ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் சோம்பு, ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி எடுத்து வச்சுக்கிறேன். ஒரு 1/2 ஸ்பூன் மிளகு, உளுத்தம்பயிறு 1 ஸ்பூனு, கடலைப்பயிறு 1 ஸ்பூனு, காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் வச்சுக்கிறேன். இப்போ இதெல்லாம் நம்ம பொன்னியமாக வறுத்து பொடி பண்ணிக்கலாம். இதை கூட கொஞ்சம் ஆயில் சேர்த்துட்டு வச்சு வெங்காயத்தை இதை கூட கொஞ்சம் வரைக்கும் போதும். இதை அப்படியே ஆற வச்சுட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி கொண்டு வரணும். இல்லை ஒரு 50 கிராம் சேர்த்துக்கலாம். கடுகு போடுறோம், கொஞ்சம் சீரகம் போட்டுக்கிறோம், கொஞ்சம் பூண்டு போட்டுக்கலாம், வெங்காயம் போட்டுக்கலாம், கொஞ்சம் பொடியாக நறுக்கினா ஒரு தக்காளி போட்டுக்கலாம். அப்படியே வரணும். பச்சை மிளகாய் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நறுக்கி வச்சா பீட்ரூட் சேர்க்க முடியாது. அதை அப்படியே போட்டு கொஞ்சம் அப்படியே எண்ணெயிலே அந்த பீட்ரூட்டு கொஞ்சம் அப்படியே வதங்கிட்டோம். இதெல்லாம் கொஞ்சம் மஞ்சள் சேர்த்துக்கலாம். அதுக்கு அரைச்ச மசாலாவை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஆட் பண்ணிவிட்டு ஒரு எலுமிச்சம்பழ சைஸில் புளி எடுத்து நான் கரைச்சி ஃபில்ட்ரு பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ இதில் ஆட் பண்ணிக்கலாம். தண்ணியில் ஊற்றிக்கலாம். பார்த்துக்கலாம். திட்டமாக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு, புளி, காரம் உங்கள் விருப்பப்படி இதில் இருக்கணும். இப்படி வேக வைக்கலாம். பார்க்கலாமா? குழம்பு நல்லா வெந்து சுண்டி வருது. வெல்லம் கொஞ்சோண்டு, சின்ன சைஸ் வெல்லம் கொஞ்சோண்டு அப்படியே நுணுக்கி இதில் போட்டுக்கலாம். கடலைப்பயிறு ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் வேக வச்சு நான் ஊற்றுறேன். கொஞ்சம் வெல்லம், கடலைப்பயிறு கொஞ்சம் வேக வச்சு சேர்க்குறேன். பாருங்க, என்ன சூப்பரான சுவையான பீட்ரூட்டு குழம்பு ரெடி ஆகிடுது. முட்டை வறுக்க போகிறேன் நான். மல்லித்தூள் சின்ன ஸ்பூனில் ஒரு 1/2 ஸ்பூன், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், சின்ன சீரகத்தூள் 1/4 ஸ்பூனு, சோம்புத்தூள் 1/4 ஸ்பூனு, திட்டமாக உப்பு எடுத்துக்கிறேன். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி எல்லா மசாலாவும் எண்ணெயிலேயே அப்படியே அந்த பச்சை வாசனைலாம் போகிற அளவுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், இதை அப்படியே வறுக்கும். முட்டையை நம்ம இதை வைக்கிறோம். இந்தமாதிரி வெட்டி வச்சுருந்த முட்டையெல்லாம் நம்ம இதில் அப்படியே கோத்தி போடுறோம். அனல் முட்டை வெடிக்கும், அனலை கம்மி பண்ணிவிடுங்க. மசாலாவை எண்ணெயிலேயே கொச்சிடுங்க. நல்லா காரசாரமாக முட்டை ரெடி. நம்ம ஹெல்த்தியான பீட்ரூட் குழம்பு, பீட்ரூட் பொரி, முட்டை வறுவல். நீங்களும் இதே மெத்தடில் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் எனக்கு சொல்லுங்கப்பா. பாய். தேங்க்யூ.